ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், சரியா? இதயம் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி கைஸ் போச்சு? தயவு செஞ்சு இந்த ஹீரோக்கான ஒரு ஃபேன் டப் இருப்பீங்க இல்லைங்களா அவங்க, அப்புறம் இந்த பல்லவிக்கான ஒரு ஃபேன் டப் இருப்பீங்க இல்லைங்களா இவங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கதை ரீதியாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரிங்களா? குழந்தைங்க பல்லவி ரிச்சர்டு அவங்களெல்லாம் வேறு விஷயங்க, சரியா? இந்த கதை எப்படி எதை நோக்கி போயிட்டுருக்கு கதையை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம இவங்களுக்கு ஃபேவராகவோ குழந்தைங்களுக்கு ஃபேவராகவோலாம் நம்ம பேச போகிறது கிடையாது, சரிங்களா? நான் ரிவ்யூ பண்ணுறது கதை நம்மளுக்கு நல்லா இருக்கா, மனசாட்சியை தொட்டு இதயம் சீரியல் பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள், இந்த சீரியல் முதல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும், கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோடை பற்றி நான் கேட்குறேன், யாருமே கமெண்ட்ஸே போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜீ தமிழில் ப்ரோமோ வரும் பார்த்துருக்கீங்களா? டுடே எபிசோடுன்னு சொல்லி ப்ரோமோ இப்போ இதயம் சீரியல் வந்துட்டுருக்குது இல்லையா? அதை நான் இன்றைக்கி பார்த்தேன் கைஸ். ஒரு பொட்டு வைக்கிற சீனுக்கு ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரோமோவுக்கு கீழே கமெண்ட்ஸு நான் படித்து பார்த்தேன். கழுவி எல்லாருமே இந்த சீரியலை அதாவது என்ன சொல்கிறது, பக்கெட்டாக ஊற்றுறாங்க. பக்கெட்டுன்னு சொல்கிறத விட டேங்க்குன்னு சொல்லலாம். நம்ம வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் சைஸ் அளவு கழுவி ஊற்றிட்டுருக்குறாங்க. உண்மையிலேயே நாடகமாக எடுக்கிறீங்கடாடே, நாடகமாகவா எடுக்கிறீங்க? மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இதயம் சீரியல் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் முட்டாள்னே நினச்சிட்டிங்களா? ஆக மொத்த மக்களை நீங்கள் முட்டாள்னே நினச்சிட்டிங்களா? உண்மையிலே பாரதியை பார்த்தா அவ்வளோ கோபம் வருது, ஆதியை பார்த்தா அதை விட கோபமாக வருது கைஸ். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சீரியல், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் கூட என்னை கழுவி ஊற்றிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். இன்றைக்கி நான் நாடகத்தை கிழிக்காமல் இருக்க போகிறதே இல்லை கைஸ். ஏங்க கைஸ், ஒரு லாஜிக் வேண்டாமா? இவளுக்கு புருஷன் இல்லை, நீ புருஷன் வேண்டாம், என் பிள்ளைய மட்டும் போகுதுன்னு வெங்காயம் மாட்டம் ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறேன் இந்த சீசன் ஆரம்பித்த உடனே என்ன வெங்காயம் நீ சொன்ன? நீ உன் பிள்ளைக்கு நீ எதுக்கு நீ ஆதின்னு பேர் வச்ச போல, ஏன் வாசுன்னு பேர் வச்சுருக்க வேண்டியதானே? வாசு தானே உன்னோட புருஷன். நீங்கள் லாஜிக்காக யோசித்து பாருங்கள். வாசு தானே உன்னோட, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரியமான ஒரு நபர் வாசு. உன் பையனுக்கு நீ வாசுன்னு பேர் வச்சுருக்கலாம்ல பாரதி, எதுக்கு ஆதின்னு பேர் வச்சிங்க? அப்புறம் என்ன அவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ இவ அப்படியே ஊமை கொட்டானாட்ட எல்லாத்தையும் செஞ்சு வாங்கிக்குவாளாமா. தலை செய்வி விடணும்னு சொன்னாலும் சரிங்க சரிங்க ஆட்டியா. உண்மையிலே பாரதி நடிக்கிறத பார்த்தா சப்புன்னு போய் அரைஞ்சிடலாமான்னு இருக்குதுங்க. அப்படி இந்த கணத்தில் ஒரு 4 அறை, இந்த கணத்தில் ஒரு 4 அறையும் பாரதிக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்குது. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது அவன் நடிக்கிறத பார்த்தாலே. என்னமோ பாட்டியும் சாரதாவும் என்னமோ பண்ணுறாங்க, அடாங்க அப்பம் கோக்கம் போக்கா. என்னான்னு அடிப்புடா சாமி இந்த பாட்டி. போன போட்டு மித்ராவை அந்த கோட்டுக்கு அலைய விடுறது, இந்த கோட்டுக்கு அலைய விடுறது. அவள் வில்லி, அவள் என்னத்தையே செஞ்சுட்டு போகிறா, சரிங்களா? அவள் வில்லி கேரக்டர், அவள் வில்லத்தனமாக தான் யோசிப்பாள். அவளை அலைய வைக்கிறது செய்கிறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நீங்கள் லாஜிக், நீங்கள் பாரதி ஆதி இவன் புருஷன் அதனால் செய்கிறான் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரு பட்சம் இருக்கட்டுங்க. நீங்கள் அந்த இடத்துல ஒரு யோசித்து பாருங்கள். புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு, ஒருத்தன் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தன், அவன் தொடுறது என்ன, சேலை கட்டி விடுறது என்ன, பூ வைக்கிறது என்ன, ஏங்க ஒரு பொட்டு வைக்க முடியாதாங்க? இந்த ஸ்டிக்கர்லேருந்து இந்த இப்படி ஒரு பொட்டை பிச்சு இப்படி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆக போகுது? அதுக்கு ஒரு சீனுங்க, அதுக்கு ஒரு ரொமான்ஸு, அதுக்கு ஒரு வெங்காயம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நாடகன்ற பேரில் எங்களை ஏன்டா கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? லூசு பயல்களா. நாடகம் எடுக்க தெரிஞ்சால் எடுத்து தொலைங்க, இல்லாட்டினா நாடகம் எடுக்க தெரியலன்னா பேசாமல் போயிருங்க வீட்டுக்கு. உயிரை வாங்கிறதுக்குனே வந்திருக்கீங்க.
சும்மா ஒரு 2 கட்டை போட்டுக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பூ வைக்க முடியாதாமா என் கேஸ். எத்தனை பேர் கையை உடஞ்சவங்கெல்லாம் எத்தனை வேலை செய்கிறாங்க தெரியுமா? லாஜிக்காக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சும்மா ஒன்றையான இந்த இடத்துல இப்படி கையை கட்டை போட்டுக்கிட்டு மாவு கட்டாட்டம் ஒன்று போட்டுக்கிட்டு பொட்டு வைக்க முடியலையாமா, பூ வைக்க ஏங்க இந்த இடத்துல அடிபட்டுருக்கு. ஃபிங்கர்லாம் நல்லா தானே இருக்குது ஃபிங்கரு. ஏன் இந்த பூவை இப்படி வச்சு இப்படி கேர் பண்ணி குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸ்டிக்கர்லேருந்து இப்படி பொட்டு எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்பா சாமி பாட்டியே, சரியான நடிப்பு பாட்டி நீங்கள். இப்படின்னு மாவு கையை வந்து மாவுக்குள்ளே உள்ளே நுழைச்சி ஏன் கையை கழுவிட்டு வாஷ் பேஷனில் போய் கையை கழுவிட்டு வந்து பாரதிக்கு பொட்டு வச்சா வேலை முடிஞ்சுது. நல்லா நடிக்கிறீங்கடா. ஆனால் மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா. ரொம்ப ரொம்ப நீங்கள் பைத்தியக்காரங்களாம் ஆக்கிறீங்க சீரியல்ன்ற பேரில். இன்னைக்கு கூட என்னோட பையனுக்கு வந்து காம்படிஷன் சொல்லி நான் வெளியே போயிருந்தேன். அப்போ கூட படிக்கிறவங்களோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் நாடகங்களாகவே இல்லைங்க, நான் நாடகமே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. சித்தி, அண்ணாமலை, அதுக்கப்புறம் ராதிகா சீரியல் 2-3 இது வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சன் டிவியில் வந்து மெட்டி ஒளி, இந்த மாதிரி சீரியல்லாம் அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் நாடகங்கள்லாம் வந்து ரொம்ப வயலன்ஸாக இருக்குது, அரகண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சீரியலாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மைண்ட் செட்டில்லாம் நீங்களாம் நாடகம் எடுக்கிறீங்க? அவனும் என்னெல்லாம் சொல்கிறானோ எல்லாத்தையும் செய்வானாமா. பூ வச்சு விடுவானாமா, பொட்டு வச்சு விடுவானாமா, சேலையும் கட்டி விட்டாச்சு. இனி அதான் கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கழுவி ஊற்றியிருந்தாப்புல. இனி என்னது ஃபஸ்ட் நைட்டா அந்த சீனு கூட இவன் சொன்னால் கூட இவன் இது பண்ணிடுவானாட்டிருக்கு அப்படிங்கிறாப்புல. அப்படி தான் அந்த கமெண்ட்ஸில் கீழே ஜீ தமிழில் அந்த ப்ரோமோ போட்டிருக்காங்கல்ல, கீழே கமெண்ட்ஸ்லாம் கழுவி ஊற்றியிருக்காங்க சீரியலை. உண்மையிலே கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களாடா? டிஆர்பி ரேட்டிங்கில் என்ன ஒன்றுமே புரியல. ஒரு நல்ல சீரியல்னா A கிரேடு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம்மா. இந்த சீரியலுக்கு ஒரு கிரேடும் கிடைக்காது, 0 கிரேடு தான் கிடைக்கும். புருஷன் இல்லையாமா, புருஷனே வேணான்னு சொல்லியாச்சு. எனக்கு என் பிள்ளைய தான் முக்கியம், என் பிள்ளைய தான் உனக்கு. அப்போ அது வேற வாயா பாரதி? அது வேற வாய், இது நாரவாயா பாரதி? என்ன செஞ்சால் ஒரு மனசாட்சி இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? உன்னையும் உன் பிள்ளைகளையும் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போயிட்டான்ல, நினைவலைகளை அழிச்சிட்டு போயிட்டான்ல. இதில் வேற இன்னொன்று தெரியுமா கேஸ், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த டைரியில் வந்து இவங்க அம்மா செத்ததுக்கு வந்து பாரதி தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இவன் நினைவலைகளை அழிக்க போயிருப்பான். நீங்கள் நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ தான் இந்த ட்விஸ்டே வருது. இந்த நினைவலைகளை அழிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான் இல்லையா? எனக்கு கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க ரிச்சர்ட்டோட ஃபேன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக கூட இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபோட்டோவை இப்படி கிளிப்பான் தெரியுமா? பழைய ஜனனியும் தமிழும் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அவன் பர்ஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுப்பான். அந்த ஃபோட்டோவை கிளிக்கிற அளவுக்கு அப்போ அவன் மேலே கோபம் இருக்கிறனால தானே கைஸ் இவன் நினைவலைகளே போய் அழிச்சிருக்கான். கோபம் இல்லாதவன் பாரதி மேலே அன்பு வச்சுருக்கவன் இந்த ஃபோட்டோவை கிளிப்பானா? சொல்லுங்கள், நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவன் வந்து பாரதியை வந்து நம்மனால பாரதிக்கு வந்து அடிக்கடி வெறுத்துருவோமோ, பாரதி மேலே கோவப்பட்டுருவோமோ, நம்ம லவ்வெல்லாம் வந்து இதாகிருமோன்னு சொல்லி பயந்து தான் நீங்கள் இவன் வந்து இந்த முடிவெடுத்தான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கே இப்போ தான் கைஸ் தோணுது, எனக்கே இப்போ தான் மண்டையில் ஏறுது, புரியுது கதை எல்லாமே. இவன் உண்மையிலே வெறுத்துட்டான் கைஸ். ஒருத்தவங்களை வெறுத்தாதான் கைஸ் ஃபோட்டோவே கிழிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் நல்லா யோசித்துக்கோங்க. எத்தனை சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம், கோவத்தில் இப்படி டர்ன்னு இப்படி கிளிப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அது எதனால்? கோவம் இருக்கிறனால தானே ஃபோட்டோ கிளிப்பாங்க. பாசம் அன்பு இருக்கிறவங்க யாராவது ஃபோட்டோ கிளிப்பாங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் இவன் வந்து பாரதியை வெறுத்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கான். சரி, உன்னை வேணான்ட்டு போயிட்டான், 5 வருஷம் கொண்டு போய் எவ கூடயே சுற்றிட்டு வந்துட்டான், சரியா? நீ என்ன செஞ்ச? பிள்ளைகளை வளர்த்த, பிள்ளைகளோடையே போயிருக்கணுமா இல்லையா? எதுக்கு நீ ஆதி கூட போய் உறவாடணும்? எதுக்கு ஒட்டி உரசணும்? அவன் பூ வைக்கிறது எதுக்கு வாங்கணும்? தலை சீவது எதுக்கு வாங்கணும்? பொட்டு வைக்கிறது எதுக்கு வாங்கணும்? இன்னொருத்தர் கூட கல்யாணம் நடக்கும்போது உனக்கு ஏன் கோவம் வரணும்? அவளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னொன்னே எதுக்கு சிரிப்பு வரணும்? அப்போ பார்க்குறவங்களெல்லாம் முட்டாளுங்க. டைரக்டர் சார் அப்படி தானே?
உண்மையை சொல்லுங்கள் டைரக்டர் சார் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் டைரக்டர் சார் நீங்கள் நாடகம் எடுக்கிறீங்க? வெங்காயமாட்டம் கேவலமாக இருக்குது. நீங்கள் இதை யோசித்து பாருங்க. அந்த இடத்துல வேற ஒரு ஆம்பளையாக இருந்தால் இவை இத்தனையும் செய்ய விடுவாளா? அப்போ புருஷன்றனால தானே செய்ய விட்ற. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எனக்கு என் பிள்ளைகளே போதும், என் பிள்ளைங்க தான் உலகம், என் பிள்ளைங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லி என்ன வெங்காயத்துக்கடி நீலாம் பேசுகிற நாயே. சரி, இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது தெரியுமா? லதா வந்தா. அந்த லதாவையாவது உண்மையை சொல்ல விட்றாடா. சரி, நம்ம அப்படியாவது வேறையா இந்த நாயும் சொல்லாது, இந்த நாய் அந்த நாய் உயிரை விட்டுருவோன்னு சொல்லி சொல்லவும் மாட்டா. சரி, சொல்ல வரவங்களே சொல்ல விடணும்ல வெங்காயம், அதையும் சொல்ல விட மாட்டான். கரெக்டாக லதா கரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வருவான். அதுக்குள்ளே ஐயோ சார் நீங்கள் எந்திரிச்சு போயிருங்க சார், இங்கேருந்து ஓடியே போயிருங்க சார், அவன் ஏதாவது உங்களை குழப்பிக்கிட்டே தான் இருப்பான், நீங்கள் ஓடி போயிருங்க சார், இங்கேருந்து எவ்வளையா கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருங்க சார். சரி, அவளை சொல்ல விடலைங்களா? சரி, அந்த பொண்ணு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போய் காம்பா கைஸ். ஒரு நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த கூமுட்டை எரும மாடு பாரதி ஒரு பெரியவர் டாக்டரு பேசிகிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு நம்மளாக இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? சரி, நம்ம புருஷனுக்கு எப்படியாவது ஒரு ஞாபகம் வந்தால் நல்ல விஷயந்தான். ஓ, டாக்டர் வந்து இப்படிலாம் சொல்கிறாரு, ஒரு வேறு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு கடுகளவாவது நம்ம மைண்டில் என்ன வருமா வராதா? அவ்வளோ பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு, பூமுட்டை எரும மாடாட்டம் எந்திரிச்சு போகிறா மதிக்காமல். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த கூட லதான்னு ஒருத்தி இருக்காள், அவளுக்கு எப்படி இருக்காது? ஓ வாழ்க்கைக்காக தானே அவள் சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வெங்காயம் அதுதான் பாரதியை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் தான் முதல்ல பாவம் நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அவளை பார்த்தா தான் கோவமே வருது. ஐயோ சாமி, சுத்தம் ஜோறு போடுங்க, சுத்தம் ஜோறு போடு. கேவலமாக இருக்குது சீரியல், ரொம்ப இதயம் சீரியல். அப்படியே முடியல என்னால், அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது. ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கான்ல, அது என்ன திமிருத்தனம் உனக்கு? அவ்வளோ என்ன திமிருத்தனம் உனக்கு? அதான் நல்லா கேட்டா, நீ இப்போ உனக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா. இந்த சனின்னு செய்யாது, செய்ய வர்றவங்களையும் செய்ய விடாது. அப்புறம் இது கூறுன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. சொல்லுங்க, அதுதான் இதுக்கு லாய்க்கு. இதுக்கு வந்து அழுக மட்டும்தான் தெரியும். பாரதின்ற ஒரு கூமுட்டைக்கு, இந்த கூமுட்டை இருக்குல்ல, பாரதின்ற ஒரு கூமுட்டை, அந்த கூமுட்டைக்கு வந்து அழுகத்தான் தெரியும். அதனால டேரக்டர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வந்து அழுகுதாம செட் ஆகும், நீ அழுதுகிட்டே இரு நாடகம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி டேரக்டர். அதனால தான் இந்த கூமுட்டையை அழுக வச்சுக்கிட்டே இருக்கிறார். இரிட்டேட்டிங். சரி, ஓகே கேஸ், வேறு என்ன? அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் ஓயாமல் இந்த சுவாதிக்கு இதே தான் வேலை. அவன் போய் இவ போய் மாட்ட வேண்டியது, கார்த்தி போய் காப்பாற்ற வேண்டியது, இவ போய் மாட்ட வேண்டியது, கார்த்தி போய் காப்பாற்ற வேண்டியது, இதே பொழப்பு மண்ணாங்கட்டி தான். ஐயோ சாமி. அப்புறம் வீரா சீரியல் எனக்கு தெரியல கைஸ், நான் பார்க்கல, நான் காம்படிஷனுக்காக வெளியே போயிட்டேன். நேற்று நைட்டும் பார்க்கல, எப்பயும் பார்க்கல. சீக்கிரம் என்னமோ வீரா வந்து கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. சீக்கிரம் ஆனால் அவள் மாட்டணும், விஜய் வந்து இதுக்கும் மாட்டி அவளை வீட்டை விட்டு அனுப்பணும், வீரா சீரியல். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல்? கெட்டி மேளம் உண்மை தெரிய போகுதுங்கிறாங்க. ஏதோ அனல் பறக்கிற நம்மளையே திகைக்க வைக்கிற இதெல்லாம் வரப்போகுதாமா. நீங்கள் எங்களையெல்லாம் ஒன்றும் திகைக்க வைக்க வேண்டாம், நாடகத்தை நாடகமாக எடுங்க சரியா, அது போதும் எங்களுக்கு. அப்புறம் வேற என்னப்பா? வேற என்ன சீரியல்? சந்தியாராகம், அது அவ்வளோதான். நீ ரகுராமு மாயாவை சுத்தமாகவே வெறுத்தாச்சு. நீ அதுக்கப்புறம் வேற என்னப்பா? இந்த நினைத்தால் இன்றைக்கும் மாரியெல்லாம் முடிச்சு விட்டுறலாம். எதுக்கு தான் அந்த கிரகத்தையெல்லாம் போட்டு எதுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் அப்படி இருக்குமோ. சில பேர் அந்த நாடகம்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதான். வேறு என்னப்பா? உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலேயே எனக்கு இதேயும் சீரியல் இன்றைக்கி ரொம்ப ஓவராக இரிட்டேட்டிங் ஆகி போச்சு கைஸ். ஏன் கைஸ், ஒரு லாஜிக் வேணாமா கைஸ்? ஒரு ஸ்டிக்கர் போட்டிலேருந்து இப்படி பொட்டு எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு என்ன கைஸ்? அதுலேயும் ஒரு ரொமான்ஸு மண்ணாங்கட்டி. யாரா உங்ககிட்ட ரொமான்ஸ்லாம் எதிர்பார்த்தா? யார் உங்ககிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்த்தா? கதையை ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணுன்னு எண்ணமே வராதா? எப்போ பார்த்தாலும் ஒரு சேலை கட்டினா ஃப்ளாஷ்பேக்கு, பொட்டு வச்சா ஃப்ளாஷ்பேக்கு, பூ வச்சா ஃப்ளாஷ்பேக்கு.
அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஜனனியை காமிக்கிறாங்களா, அதுவும் கிடையாது. இந்த முகரக்கட்டையவே கொண்டு வந்து காமிக்கிறாங்க, பல்லவியவே, இத்து போன பல்லவியை. ஐயோ சாமி, நல்லாவே இல்லை. ஜனனிக்கிட்ட இருந்த ஒரு இந்த இவங்க 2 பேரும் நடிக்கும்போது கூட ஒரு நல்லா இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கப்பா. சரியா? நம்ம இனிமேல் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, நாம் வந்து ஹீரோ ஃபேனோ ஹீரோயின் ஃபேனோ மண்ணாங்கட்டி ஃபேனெல்லாம் கிடையாதுங்க. கதை கரெக்டாக போகுதா அதுதான் நம்மளுக்கு. இப்போ கார்த்திகை தீபம் தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறேன்னா, கதையைத்தானே பேசிகிட்டு இருக்கிறேன். கதை நல்ல விதமாக போயிட்டுருக்கு. கார்த்திகை தீபம் டிஆர்பிலே அதான் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சீரியல்லாம் நம்பர் 1 ஒரு பர்சன்டேஜ் கூட தேராது கைஸ், 1% கூட தேராது. கரும்பு முடிச்ச நாடகம், கரும்பு முடிச்ச கேவலம் முடிச்ச நாடகம் இதயம் சீரியல். கழுவி கழுவி எனக்கு வாந்தி வருது, அப்படி வாந்தி எடுத்துடலாமாட்டு கரும்பு. ஓகேப்பா, நீ எப்போ நாளைக்கு நீ சீரியல் நாளைக்கு நீ இன்றைக்கி என்ன சனிக்கிழமையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாடகம் கிடையாது, திங்கக்கிழமை ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.